பாவம் விஜய்னா யார் சொல்கிறது தான் கேட்பாரு. கட்சியிலேருந்து ஐடியா கொடுக்குற நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி அவனுங்க ஒன்று சொல்கிறானுங்க. கட்சி தரப்பாக செயல்படுற வழக்கறிஞர்கள் ஒன்று சொல்கிறாங்க. இது போக வெளியில் இருக்கிற கட்சிக்காரங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, மக்கள் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. பாவம் விஜய்னாவுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல போல் குழம்பி போய் நிற்கிறாரு. இப்போ விஜய்னா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களோட குடும்பத்தினரை சென்னைக்கு அழைச்சி அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்கிறார் இல்லையா. அந்த நிகழ்வுக்கு விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் அதிருப்தியாக இருக்காங்களாம். கரூர் நெரிசலில் இறந்தவர்களின் குடும்பங்களை சென்னைக்கு அழைத்து விஜய் சந்திப்பது சிபிஐ விசாரணையில் பாதிப்பை உருவாக்கும் என விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக தகவல் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியே இருக்குது. ஏற்கனவே சிபிஐயில் A1 மதியழகன் அப்படின்னு சொல்லியும், A2 புசி ஆனந்த்னு சொல்லியும், A3 நிர்மல்குமார் அப்படின்னு சொல்லியும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. A4 ராஜ்மோகனையும் சேர்த்துருக்காங்கன்னு ஒரு தகவல் வேறு ஓடிட்டுருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது சென்னைக்கு அழைச்சி பாதிக்கப்பட்டவங்களை விஜய் சந்திக்கிற விஷயம் சிபிஐயில் மேலும் பிரச்சனையை தான் உருவாக்கும் அப்படின்னு விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க போல். விஜய்னாவை பார்த்தா நமக்கே பாவமாக தான் இருக்குது.